ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ராகி உப்புமா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனு நெய் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பு ரவை போட்டுக்கிறேன். இதை நல்லா நெய்யிலே வறுத்துக்கலாம். கூடவே ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து 1 ஸ்பூனு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌனாக. 4 முந்திரியை சேர்த்துக்கலாம். உடச்சி போட்டுக்கிறேன் 2 இஞ்சி பொடி பொடியாக நறுக்கிறது 1 துண்டு போட்டுக்கலாம். அதில் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாவை மெலிசாக கிள்ளி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் மெலிசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கப்பில் நம்ம 1 கப்பு ரவையும் 1 கப்பு ராகி மாவும் போட்டோம். அதனால் நம்ம இதில் 4.5 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம கிளறிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்தமாரி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்படி நல்லா உடச்சி விட்டுடலாம். இப்படி நல்லா கைவிடாமல் கிளறுங்க. ஏன்னா ரவை போட்டதுனால கட்டி கட்டியாக ஆகும். மாவும் கட்டியாகும். கட்டியாக அதுமாரி கட்டி ஆகாமல் இப்படி கரண்டியை வச்சு இப்படி நல்லா அழுத்தி விட்டுங்க. இப்போ நல்லா இங்கே பாருங்கள், தண்ணியெலாம் இருத்து நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்குது. இப்போ 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எல்லாத்தையும் நல்லா இப்படி கிளறி விட்டுக்குங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா சூப்பராக நம்ம உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய உப்புமா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ராகி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.